Good evening, students. ஏற்கனவே மீடியன் பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மோட். வாட் இஸ் த மோட்? வாட் இஸ் த மாடல் வேல்யூ? இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி கர்வ் வந்து பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த பெல் ஷேப்போட த டாப் இஸ் எ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து இனிமேல் தான் பார்ப்போம். The frequency curve, that is a bell-shaped normal distribution bell-shaped curve. அதை வந்து நம்ம வந்து செகண்ட் தென் தேர்ட் யூனிட்ல பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மோடு அப்படின்றது வந்து தமிழில் வந்து முகடு. இந்த முகடு அப்படின்றது வந்து மலையோட உச்சி மாதிரி, எப்பவுமே உச்சியில தான் இருக்கும். இதுக்கு வந்து இன்னும் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சி. அதாவது ஒரு நம்பரோ அல்லது ஒரு வேல்யூ வந்து திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதுதான் வந்து மோடாக இருக்கும் அப்படின்றது தான் மோடோட கான்செப்ட். த மோட் இஸ் த நம்பர் தட் அப்பியர் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி இன் ஏ டேட்டா செட். எந்த ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப வருதோ அதுதான் வந்து மோட். இன் an actual value which has highest concentration of item in and around it அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, in a placing an order for the shoe or ready-made garment, the model size kept because this size and other size around in common demand. எந்த டிமாண்ட் வந்து அதிகமாக மூவ் ஆகுதோ அதுதான் வந்து ஹை ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி போயிடும், சேல்ஸ் ஆயிரும். தென் ஷூ அண்ட் செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7, 8 இந்த ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. 7, 8, தென் 9 வந்து ரேராக இருக்கும், தென் 10 ரேராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெடிமேட் கார்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். தென் XXL, XXXல்னு போகும்போது சாய்ஸ் கம்மியாயிரும். தென் ஷர்ட்டுன்னு பார்க்கும்போது 38 to 40 இந்த ரேஞ்சில் நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. தென் எபோவ் 40, 42 போக போக நிறைய வெரைட்டிஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ இது வந்து இந்த மாடல் எது வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேல்ஸ் ஆகுதோ அந்த சைஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்களே, தட் த சைஸ் இஸ் கால்டு மாடல் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து நம்ம அதை வந்து செக் பண்ணுறோம், மோடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 639666593 ஒரு அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 5 வந்து 1 டைம்ஸ் இருக்குது, 4 இல்லை. தென் 6 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 7 and 8 கிடையாது. தென் 9 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த மோட் அப்படின்னா, மோஸ்ட் ரிப்பீட்டட் டேட்டா. வாட் இஸ் த மோஸ்ட் ரிப்பீட்டட், எது வந்து திரும்ப திரும்ப அதிக தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேர் தட் 3 and 9, 6 இஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட். ஏன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ மோட் இஸ் 6. இதுதான் வந்து கான்செப்ட். இங்கே ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் அப்படின்னா நம்ம அன்குரூப்டு டேட்டா, ரா டேட்டா. ஸோ இதை பொறுத்த மட்டுக்கும் மோட் அப்படின்றது வந்து போனதில் பார்த்தோம்னா அதே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், மோஸ்ட் ஆஃபன் ஃபவுண்ட் இன் இன்ஸ்பெக்ஷன், திரும்ப திரும்ப வர்றது தான் வந்து இங்கே மோடு. தென் டிஸ்கிரிட் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷன் see the highest frequency and the corresponding value of x is mode. எது வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சியோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் தான் வந்து மோடு. தென் கண்டினியூஸ் சீரியஸ்னு வரும்போது இங்கேயும் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் மோடுனாலும் இங்கே மோட் வரும்போது 2 சாய்ஸ் இருக்குது மோடல் கிளாஸ்ன்னு. திஸ் டு திஸ் வரைக்கும் பிட்வீன் அப்படின்ற லெவல் தான் கண்டினியூஸ் சீரியஸில் இருக்கும். அப்படின்றப்ப 2 ரேஞ்ச் இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து F1 டிஃபைன் பண்ணிவிட்டு, தென் அதுக்கு முன்னாடி இருக்கிறத F0, அதுக்கு பின்னாடி இருக்கிறத F2 டிஃபைன் பண்ணிட்டு, தென் Δ1 அண்ட் Δ2 கண்டுபிடிக்கணும். ஸோ மோட் ஈக்குவல் டு L ப்ளஸ் Δ1 டிவைட் பை Δ1 ப்ளஸ் Δ2 இன்ட்டு C. ஸோ C இஸ் ஏ கிளாஸ் இன்டர்வல், L இஸ் ஏ லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதான் வந்து ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் ஃபார்
இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். இங்கே வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனை பொறுத்த மட்டும் 2, 7, 10, 15 பாருங்க 2, 7, 10, 15, 10, 17, 8, 10, 2. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 10 தான் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 10 வந்து 3 டைம்ஸ் இருக்கனால த மோட் இஸ் 10. நம்ம என்ன சொல்கிறோம், மோஸ்ட் ரிப்பீட்டட் வந்து என்னது 10. ஸோ மோட் இஸ் 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன் சம் கேசஸ் த மோட் மே பி ஆப்ஷன் ஒய் இன் த சம் கேஸ் தேர் மே பி மோர் தேன் ஒன் மோட். ஒரு சில இடங்களில் மோடே இல்லாமல் போகலாம், ஒரு சில இடங்களில் மோர் தென் ஒன் மோட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 12, 10, 15, 24, 30 இங்கே வந்து மோட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை, எதுவுமே திரும்ப வரலை. ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு நம்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து மோட் கிடையாது. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 7, 10, 15, 12, 7, 14, 24, 10, 7, 20, 10. இப்போ வந்து 7ம் 10ம் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 7ம் 10ம் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. த மோட் ஆர் 7 and 10. 7 and 10. ஸோ டிஸ்கிரீட் சீரீஸை பொறுத்த மட்டும் எதுக்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் மோட். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மோட் அப்படின்றப்போ இன்கம் வந்து 4,000, 4,500 ஃபிக்ஸ், 5,060, 5,380, 5,800, 6,600. நம்பர் ஆஃப் பர்சன் பார்க்கும்போது 24, 26, 20, 30, 16, 6. இப்போ எது வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா 30 தான் ஹையஸ்ட். ஸோ 30க்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வந்து 5,380. The mode is 5,380 because rupees 5,380 have the high frequency. நம்ம எதுக்காண்ட இந்த மோடுன்னு சொல்கிறோம், அதுக்கு தான் வந்து அதிகமான frequency இருக்கு. Again another problem, discrete series. The following data pertaining to the number of members in a family. Find mode size of the family. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் வந்து 12 வரைக்கும் இருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 6, 10, 13, 9, 5, 3, 2, 2, 1. ஸோ 13 இஸ் எ மோஸ்ட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. த மோட் சைஸ் ஆஃப் த ஃபேமிலி இஸ் 6. மோட் சைஸ் ஆஃப் த ஃபேமிலி இஸ் 6 பிகாஸ் 6 ஹாவ் எ ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து டிஸ்கிரிட்டும் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் ரொம்ப சிம்பிள். தென் கண்டினியூஸ் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து F1 எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறத F0வும் சக்சீடிங்கில் இருக்கிறத வந்து F2ன்னு மார்க் பண்ணணும். ஸோ இந்த கணக்கில் அதான் பண்ணியிருக்கேன். கால்குலேட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் கிளாஸ் இன்டர்வல் F 0 to 50, 50 to 100, தென் 400 to 450 வரைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 200 to 250 தான் வந்து 150 இருக்குது. இட்ஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா F1 மார்க் பண்ணுறேன். தென் அதுக்கு முன்னாடி இருக்கிறத F0ன்னு மார்க் பண்ணுறேன். அதுக்கு கீழே இருக்கிறத F2ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 150 அண்ட் த கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல் இஸ் 200 to 250. which is the model class அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 250 தான் மாடல் கிளாஸ். ஸோ அதில் L அப்படின்றது வந்து லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் 200. F1 அப்படின்றது வந்து 150. தென் F0ன்றது 91. தென் F2 அப்படின்றது வந்து 87. ஓகேவா? தென் C ஈக்குவல் டு 50. இந்த 50 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே மீடியனில் சொன்ன மாதிரி தான் என்ன மாடல் கிளாஸோ மீடியன் கிளாஸோ அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 50. 250 மைனஸ் 250 minus 200. So 50 is a difference.
50 is a difference. It's a class interval. So நம்ம வந்து என்ன செய்ய போறோம், delta 1 கண்டுபிடிக்க போறோம். delta 1 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 minus f0. then delta 2 எப்படி கண்டுபிடிக்கிறது, f1 minus f2. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து f1 எவ்வளோன்னு தெரியும், இட்ஸ் 150, f0 வந்து 91, then f2 வந்து 87. ஸோ ஃபஸ்ட்டு delta 1 அப்படின்றது வந்து f1 minus f0. ஸோ 150 minus 91 we had 59. then delta 2 அப்படின்றது வந்து f1 minus f2. so 150 minus 87 we get 63. then mode equal to, that is a m0, it is equal to L plus delta 1 divided by delta 1 plus delta 2 into C. So C or I. It's a class interval. C nu சொல்லலாம், I nu சொல்லலாம். So 200 plus 59 divided by, நம்ம கண்டுபிடிச்சதுதான் 59 is a delta 1 divided by 59 plus 63 is a delta 2 into 50. then first of all numeratorல இருக்கிறத ஆட் பண்ணுறோம். 59 plus 122 into 50. first divide பண்ணுறோம். 0.484 into இந்த ஷார்ட் ஃபார்ம் தான், நான் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே செய்யனாலும் செய்யலாம். 3 டிஜிட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இன்ட்டு 50. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 24.2 வருது. ஸோ 200 + 24.2 224.2. ஸோ மோட் இஸ் 224.2. mode is 224.2. ஓகேவா? then next another illustration. find the mode from the following table. give the distribution of the number of workers according to the weekly wages in a company. so mode கண்டுபிடிக்கணும். so weekly wage வந்து hundredsல கொடுத்துருக்காங்க. the number of workers இங்கே வந்து பார்த்தீங்கன்னா highest frequency. ஃபஸ்ட்டு கணக்கை நல்லா பார்த்துக்கணும். எது வந்து highest frequency பார்த்தோன்னா இங்கே 18 தான் highest frequency. so marked as f1. then 7 is f2. then 15 is a f0. then f1 மார்க் பண்ணிட்டு ப்ரிசீடிங்காக இருக்கிறத f0, சக்சீடாக இருக்கிறத f2னு மார்க் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் the highest frequency is 18 and the corresponding class interval is 3 to 80, which is the class model. here L equal to 30. f1 வந்து 18 பார்த்துக்கோங்க. then f2 வந்து 15. ஓகேவா? then f2 வந்து 7. f0 வந்து 15, 18, 7. so class interval is 10. how to find a class interval? again and again say the difference between class value, model class value. don't use rest of them. which class is marked as a model class or median class, that class interval is considered as a C. so 30 minus 40. so 40 minus 30. so it is a 10. it is a 10. so f1 minus f0. so 18 minus, அடுத்து நம்ம வந்து delta 1 பார்க்க போகிறோம். f1 minus f0 it is equal to 18 minus 15, it is, you get 3. then delta 2 f1 minus f2, 18 minus 7, so we get 7, sorry 11. then mode equal to L plus delta 1 divided by delta 1 plus delta 2 into C. so 30 plus, ஏன்னா L வந்து 30 plus 3 divided by 3 plus 11 into 10. so 3 by 14 add பண்ணிட்டோம். 3 by 14 into 10. then 3 by 14 divide பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.214. இது வந்து போய்கிட்டே இருக்கும். நான் வந்து லிமிட் பண்ணியிருக்கேன். into 10. then அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 2.14. so 30 plus 2.14 we get 32.14. the mode is 32.14. it is a mode. இதான் வந்து மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் மெத்தட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஹோம்ஒர்க் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருக்கேன். தென் அந்த கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கை வந்து செய்யுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.